உக்ரைன் ரஷ்யா இந்த ஒரு செய்தியை நிறைய பேர்கிட்ட ஒரு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கும். இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ன? வேர்ல்டு வார் 3ல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே நிறைய பேர். அப்படின்னா இந்தியாவில் இருப்பது சேஃப் இல்லையா? இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இந்த கேள்வி ஆப்வியஸ்லி நம்ம மனசுக்குள்ளே வருவதற்கான காரணம் நாம் ரஷ்யா கூட நட்புடன் இருக்கோம். இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக இதுவரையிலும் எந்த செயலிலும் செய்தது கிடையாது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்கா சொன்ன பிறகும் இந்தியா நாங்கள் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா மீது பாயக்கூடிய இல்லை ரஷ்யாவை எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை எதிரியாக பார்ப்பாங்களா? இந்தியாவை எதிரியாக பார்த்த நாடுகள் துருக்கியாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், அங்கெல்லாம் சின்னதாக ஒரு பேரிடர் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா போய் உதவ போகிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? இதுவும் நம்முடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு சின்ன அங்கமாக. பல கேள்விகளுக்கான பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே 1.3 மில்லியன், கிட்டத்தட்ட 13 லட்சம் பேரல் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு நம்ம ரஷ்யாட்டு என்ன வாங்கிட்டு இருக்கோம்? கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். இதுதான் உலக நாடுகளை ரொம்ப உறுத்துற ஒரு செய்தி. ரஷ்யா கூட ஒட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது, உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் எதிர்த்து பொருளாதார தடையை போட்டு அந்த நாடெல்லாம் முடக்க வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், உக்ரைன், இதே மாதிரி பல நாடுகளுடைய கோரிக்கை. இதில் இன்னொரு படி அப்படியே மேலே போனீங்கன்னா உக்ரைனில் பெரிய ஊழல் அப்படிங்கிறது நடைபெறுது. ஏன்னா பல நாடுகள் உக்ரைனுக்கு நாங்கள் உதவுறோம்ப்பா, உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறோம், அங்கே இருக்கக்கூடிய வெப்பனுக்கு நாங்கள் எய்ட் கொடுக்குறோம், மிலிட்ரி எய்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் உக்ரைனுக்கு வரக்கூடிய பணம், இந்த மாதிரியான வெப்பன்ஸ், இதை வச்சு பெரிய ஊழல் செய்கிறாங்க அப்படிங்கிறது வெளியில் பெருசாக பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது தான் திடீர்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் விழித்துக் கொள்கிறார். ஓகே, இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம நாட்டுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நபர்களாக பார்த்து நீ ராஜினாமா பண்ணிடு, நீ நான் பதவியிலேருந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்னர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஏன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வரை தூக்குனாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்படிலாம் தூக்கின பிறகும் மக்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உக்ரைன் மேலே ஒரு சந்தேக பார்வை அப்படிங்கிறதே இருக்குது. ஏன்னா ஒன்று, அவங்களுடைய வரிப்பணம் உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவில் செலவிடப்படுது. நேட்டோ நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா? நேட்டோ நாடுகள் இதுவரையிலும் போட்ட குண்டுகளை விட உக்ரைன் ஒரு நாளைக்கு அதிகமான குண்டுகளை வீசி வருகிறது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நாடுகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிப்படையுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்வி நேரடியாக உக்ரைனை பாதிக்காமல் இருக்க உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் மடைமாற்றம் செய்கிறாங்க. இந்தியாவை வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்தியாவை வம்புக்கு இழுத்து இந்தியா மீது பொருளாதார தடை போடணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய லா மேக்கர்ஸ் ஒரு ஆள் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்க? அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு எந்த ஷாக்கிங்கும் கிடையாது. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குனாலும் வந்து தாண்டா தீரும், நம்ம கை வச்சிருக்கிறது அந்த மாதிரி, நாம் எப்படிங்கிறத அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் என்ன செஞ்சோம்? இது தெரிந்தும் தெரியாமலும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா அஜித் தோவால் அவர்கள், நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர்கள், ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனையை பற்றி பேச போகிறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தையை சொன்னது மட்டும் கிடையாது, நான் நேராக ரஷ்யாவுக்கே போக போகிறேன், ரஷ்யாவில் போய் ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனையை பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சும்மா வேற லெவல் மேட்டர் அப்படின்னா இதுதான். ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனையை ரஷ்யாவில் போய் ஏன் பேசணும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா நட்பு நாடுகள் ஒன்றிணைகிறார்கள். ஏன்னா ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுகிறதுக்கு ரஷ்யாவுக்கு உரிமை இருக்குது, கசக்ஸ்தானுக்கு உரிமை இருக்குது, கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் உரிமை இருக்குது. வாமா மின்னல் அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்காவுக்கு மட்டும் அங்கே வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், குறிப்பாக தாலிபன்கள், ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபன்களால் மட்டும் பிரச்சனை கிடையாது. ஆப்கானிஸ்தானில் பலவிதமான பொருளாதார சிக்கல்கள், ஏற்றத்தாழ்வு, பணம், தீவிரவாதம், இது எல்லாமே தலை தூக்கி நிற்க ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்டர் இஷ்யூ, தெஹ்ரிக் தாலிபன்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட ஒரு குட்டி பிரச்சனையாக தோணலாம். ஆனால் இரண்டு நாடுகளிலும் தீவிரவாதிகளுடைய அட்டாக் இல்லாட்டி தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கூடுதலாக இருக்குது. அந்த இரண்டு நாடுகளும் மோதிக்கொண்டார்கள் அப்படின்னா அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இரண்டு பேரும் சண்டை போடும்போது சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு, அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சுன்னா கிட்ட இருக்கக்கூடிய எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே அது பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவுதுன்னா அது ஃபர்ஸ்ட் எங்கே பாதிக்கும்? இந்தியாவை பாதிக்கும்.
அப்போ இந்தியா என்ன செய்கிறாங்க, ஓகே நம்ம பேசலாம், ஆப்கானிஸ்தானை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நேராக ரஷ்யாவுக்கு போகிறாங்க. ரஷ்யாவுக்கு போய் ஆப்கானிஸ்தானில் எந்த நாடும் தீவிரவாதத்தை வளர்த்து விடக்கூடாது, ஆப்கானிஸ்தான் மண்ணை தீவிரவாதிகளை வளர்ப்பதற்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் சொல்கிறாங்க. அதை மட்டும் சொல்லலை, பல நாடுகள் ஆப்கானிஸ்தானுடைய கிரைசிஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இந்தியாவினுடைய எதிர்கால திட்டம் என்ன, ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் எப்படி உதவ போகிறோம், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி உதவி பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாங்க. அப்படி டீட்டெயிலாக பேசின பிறகு புட்டின் அவர்களும் அஜித் தோவால் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகுது. இப்போ தான் லைட்டாக அமெரிக்காவுக்கு மூக்கு வைத்திருக்கும். என்ன பேசியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1.3 மில்லியன் பேரல் 13 லட்சம் பேரல் அப்படிங்கிறது ஏற்றுமதி ஆகுது. அஜித் தோவால் அவர்கள் ரஷ்யாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்ன கொஞ்சம் நேரத்திலே ஒரு அறிவிப்பு வருது, இந்தியாவின் மீது பொருளாதார தடை போடுறதுக்கு எங்களுக்கு இப்போது மைண்ட் கிடையாது, இந்தியா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நபர்கள். ஸோ நல்லா கவனிங்க, அமெரிக்காட்ட போய் உக்ரைனுடைய லா மேக்கர்ஸ் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் ஊழல் இருக்கிறதுலாம் சரி தான், அதை நாங்கள் களை எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் இந்தியா சீனா போன்ற நாடுகளை நம்ம பொருளாதார தடையால் கொஞ்சமாக அமுக்கி வைக்கணும், அப்படி இல்லைனா ரஷ்யா கூட சேர்ந்து ஆடாத ஆட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க, இல்லைப்பா இந்தியா மீது பொருளாதார தடையெல்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை வேணும்னா அவங்க அடிச்சிருக்கலாம், அமெரிக்கா நினச்சிருந்தா இப்போ அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அமெரிக்கா இந்தியாவை அடிப்பது அமெரிக்காவுக்கு சாத்தியமானது தானா, இல்லை அமெரிக்காவுக்கு எந்த மாதிரியான எதிர்வினை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாமே அமெரிக்காவில் சார்ந்த பல உளவு நிபுணர்களும் நிபுணத்துவம் வாய்ந்த நிறைய வல்லுநர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, கால்குலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ இந்தியாவை அடிச்சிட்டோம்னா, இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு நமக்கு சீனா கூட சண்டை வந்துச்சுன்னா இந்தியா எப்படி நிற்கும், இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான இந்த நிலப்பரப்பு இல்லாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இதுக்கு பின்னாடி வரும், ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்புகளை நம்மளால் சமாளிக்க முடியுமா இப்படின்னு சொல்லி பல கோணங்களிலும் இந்தியாவை அடித்தால், இந்தியாவினுடைய பொருளாதார தடையை விதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா யோசிச்சிருப்பாங்க. இது திடீர்னு வந்து ஓகே அஜித் தோவால் அவர்கள் வர்றாரு, நேராக மாஸ்கோவுக்கு போகிறாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, மறுபடியும் அமெரிக்கா இந்தியாவை எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன், கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வர ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய பெட்ரோல் துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்க வந்து அடிக்கடி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு இருப்பாங்க. யூரோப்பில் எங்கே போனாலும் சரி, இல்லாட்டி எந்த ஊடகத்தை எடுத்தாலும் சரி, நீங்கள் ஏன் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குறீங்க, நீங்கள் ஏன் போர் புரியக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குறீங்க, இப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நாமளும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஜெய்சங்கர் அவர்களிருந்து எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பிளனேஷனை இப்போ இந்தியா கொடுப்பதே கிடையாது. காரணம் என்ன, இந்தியாவுக்கு தெரியும், நீ என்ன சொன்னாலும் நாங்கள் இதை வாங்குவோம், வேறு வழி கிடையாது, எங்களுக்கு இங்கே தான் கிடைக்குது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் முதலே கொடுத்துட்டேன், அடிக்கடி இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டாங்க. இந்த ஃபுல் ஸ்டாப் தான் இப்போ அடுத்ததாக தொடரக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வா, அதாவது 3 ஃபுல் ஸ்டாப்பாக சேர்ந்து நிற்கிறது. முதல் ஃபுல் ஸ்டாப் என்னன்னா, ரஷ்யா இந்தியாவினுடைய உறவை யாராலும் எத்தனை நாடுகள் நினைத்தாலும் தகர்க்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் வரலாற்றை திரும்பி பாருங்கள், வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது ரஷ்யா இந்தியாவுக்கு எதிராக இருந்ததே கிடையாது ராசாக்களா, அப்படியே நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கணும். So if we are talking about principles, let's talk a little bit of history out here. ஒரு நபரை நீ இப்படி தான் பார்க்கணும், இந்த நாட்டுக்கு எதிராக நீ இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஐடியாவை ஏன் எங்கள் மீது திணிக்கிறீங்க? எங்கள் நாட்டு மக்களுக்கு 140 கோடி மனிதர்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற முதல் புள்ளி அங்கே போடப்பட்டு விட்டது. நாங்கள் இப்படித்தான். இரண்டாவது புள்ளி, எந்த நாடுக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்தியா வந்து நிற்கும் அப்படிங்கிறத நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? டிசாஸ்டர் டிப்ளமசி வழியாக செய்து கொண்டு இருக்கிறோம். டிசாஸ்டர் டிப்ளமசி, ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடந்துருச்சு, இயற்கை பேரிடர் இல்லாட்டி பெரிய அளவில் பிரச்சனைகள், காலநிலை மாற்றம் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அங்கே முதல் ஆளாக நிற்கிற நாடு எது தெரியுமா? இந்தியா தான். இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறத இந்தியா மிகப்பெரிய அளவில் கையாண்டு வராங்க. ஏன்னா எந்த ஸ்டேஜில் போனாலும், எந்த நாட்டில் போனாலும் ஒரு துருக்கி இந்தியாவுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை பேசுவாங்க. அதே துருக்கியில் நிலநடுக்கம் வந்து 36,000 40,000 மனிதர்கள் இறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி பல நாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்தியா தயார் நிலையில் இருக்கிறது. எப்படி? ஆப்ரேஷன் டோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய அண்டை நாட்டில் இல்லாட்டி எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஏதாவது பிரச்சனைனா அது ஏன் நாட்டுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, அது ஏன் மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, இதோ என்னுடைய ரெஸ்கியூ டீம் உள்ள வராங்க, இதோ ஒரு 30 பெட் அடங்கிய ஒரு ஹாஸ்பிட்டலை நாங்கள் உங்களுக்கு அமைச்சு தரோம், இதோ இத்தனை மனிதர்களை காப்பாற்றோம், இத்தனை மனிதர்களை இடுபாடுகளிலிருந்து சிக்குவதற்கான ஆயுதங்களை நாங்கள் அனுப்புகிறோம், 50 டன் 100 டன் 1000 டன் 1143 டன் அளவுக்கான இழப்பீடுகள், அதுக்கான பொருட்கள், இதுக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய உதவி அடுக்கடுக்கு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறது தான். இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறத நாம் இப்போ மட்டும்தான் கையாண்டு வருகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது.
ஆனால் இப்போ ரொம்ப கூடுதலாக கையாண்டு வருகிறோம். 2005 இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறத இந்தியா கையாண்டு வருகிறது. 2005 அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு சூறாவளி கேட்ரினா அப்படிங்கிற ஒரு சூறாவளி. இதில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டுமே சுமார் 186 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ இந்த நஷ்டத்திலேருந்து அமெரிக்கா வல்லரசு நாடு 2005 நடந்துட்டு இருக்குங்க. வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு 130 நாடுகள் உதவி செஞ்சாங்க. எந்த வல்லரசாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு இயற்கை சீற்றம் வந்து விட்டது என்றால் அதற்கு எல்லா நாடுகளும் சேர்ந்தாதான் ஒரு சொல்யூஷனை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்றதை இந்தியா ஆணித்தனமாக நம்பினாங்க. அப்படி நாம் என்ன செஞ்சோம்? அமெரிக்காவுக்கு உதவ போனோம். அடுத்ததா 2004 ஆபரேஷன் கேஸ்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான விமானங்கள், 2க்கும் அதிகமான கப்பல்கள், இது எல்லாமே மாலத்தீவுக்கு போகுது. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா மாலத்தீவில் சுனாமி வந்துருச்சு, அதனால நம்ம என்ன செய்யணும், மாலத்தீவுக்கு உதவி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் கேஸ்டர் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். அடுத்ததா ஆபரேஷன் ரெயின்போ அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். இந்த ஆபரேஷன் ரெயின்போ அப்படிங்கிறது யாருக்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்காக செய்கிறோம். அடுத்ததா ஜப்பானில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது. ஜப்பான் நிலநடுக்கம், ஃபுகுஷிமா அப்படிங்கிற அணு உலையில் பிரச்சனைகள், டாய்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்கு படுகிறது. அது ஜப்பானில் நடந்தாலுமே ஜப்பானுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக இந்தியாவை சேர்ந்த பல நபர்கள் அனுப்பி வைக்கப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் டிசாஸ்டர் அதையும் பொருட்படுத்தாம நாம் என்ன செஞ்சோம், இந்தியர்கள் என்ன செஞ்சோம், ஜப்பானுக்கு பெரிய உதவியை செஞ்சோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் பெரும் பிரச்சனை, தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானை கையகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சோம். நம்முடைய விமானத்தில் பாகிஸ்தானியர்களை வர நம்ம காப்பாற்றிட்டு வந்தோம்யா. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம விமானத்தில் எஞ்சிய பகுதிகள் இருக்கு, நிறைய பேர் உள்ள வரலாம்ப்பா, யார் வேணாலும் ஏறிக்கோங்க, எங்கேயாவது கொண்டு உங்களை காப்பாற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்களை வர நம்ம என்ன செஞ்சோம், காப்பாற்றிட்டு வந்தோம். அப்படிங்கிறதுலாம் இங்கே எழுதப்படாத இல்லை, கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. இப்படிப்பட்ட இந்தியா இந்த டிசாஸ்டர் டிப்ளமசியை துருக்கிலையும் பயன்படுத்துகிறாங்க. துருக்கியில் இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ரெடியாக இருக்கோம். இந்தியா ஏர்ஃபோர்ஸ், இந்தியாவினுடைய விமானப்படை தயாராக இருக்குது. இந்தியாவினுடைய விமானப்படை தயாரானது மட்டும் கிடையாது, ரூட் பாகிஸ்தான் வழியாக கிடைக்காதுப்பா, ஈரான் வழியாக தான் சுற்றி போனோம்னாலும் பரவாயில்ல, கொண்டு போய் சேர்த்துருங்க, உதவிகள் அங்கே செஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் நம்ம இந்த டிசாஸ்டர் இல்லாட்டி இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம்? எதிர்காலத்தை பற்றியான ஒரு பெரிய பார்வை இந்தியாவுக்கு எப்போதுமே இருக்கும். எதிர்காலம்னா என்ன? குறிப்பாக 2016-17 இந்த காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 10 புள்ளிகளை முன்வைக்கிறார். அந்த 10 புள்ளிகளில் முதல் புள்ளி இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறத விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பது தான். ஏன்னா காலநிலை மாற்றம், நம்ம நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம எடுத்து கவனித்து பார்த்தோம்னா இந்த காலநிலை மாற்றத்தால் பெரிய அளவில் அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா அந்த நாடால் மட்டும் சமாளிக்க முடியாது. அமெரிக்காக்கே 130 நாடுகளுடைய உதவி தேவைப்பட்ட போது துருக்கிக்கு எத்தனை நாடுகளுடைய உதவி வேண்டும்? சிரியாவுக்கு எத்தனை நாடுகளுடைய உதவி தேவைப்படும்? ஸோ இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா அதை சமாளிப்பதற்கு அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்கிறதுக்கு ஒரு தனி டீமை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அந்த தனி டீம் யாருடைய பேச்சையும் கேட்காம, எந்த உலக அரசியலும் சிக்காம, ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா அந்த நாட்டில் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்ன முதல் நாடு இந்தியா தான். மீதம் இருக்கும் எல்லாருமே யோசிப்பாங்க, ஆனால் நம்ம நாடு யோசிக்கவே செய்யாது. எங்களுக்கு மனிதாபிமானம் தாண்டா அப்படின்னு சொல்லி போய் நின்னோம். அதுதான் துருக்கியிலும் நடந்துச்சு. ஸோ துருக்கி ஜம்மு காஷ்மீருக்கு எதிராலாம் பேசினாங்களே அப்படின்னு சொல்கிற பலவிதமான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வந்தாலும் இந்தியா சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக பாருங்க. அந்த வேர்டிங் தான், மனிதர்களை மனிதராக பாருங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகள் நினைத்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு பாதி யுத்தம் உலகத்தில் நடந்திருக்கவே செய்யாது. ஸோ இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கு பேர், புகழ், எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு நாட்டிலையும் டிசாஸ்டர் நடக்கும்போது எந்த மாதிரியான கருவிகளை பயன்படுத்தணும், எப்படி துரிதமாக செயல்படணும், அவங்களுடைய இராணுவம் எப்படி கட்டமைக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்முடைய இராணுவமும் இந்த டிசாஸ்டர் டிப்ளமசியில் பங்கு பெறக்கூடிய நபர்களும் படிக்கிறாங்க. அப்படி படிப்பதை நம்ம நாட்டிலேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், புது டெக்னாலஜியை நிறைய நாடுகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களிலும் இந்தியா என்ன செஞ்சிட்டு இருக்கு, தன்னிறைவு அடைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு லாங் டைம் கோல். இது சடனாக நாளைக்கே முடிச்சிடலாம், அவ்வளோதானே டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படின்லாம் சொல்லிட்டு போக முடியாது. இது பல நாடுகள் பார்த்து, பல நாடுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷனை இந்தியா எல்லா நாடுகளுக்கும் சொல்லி புரிய வைக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் டிசாஸ்டர் டிப்ளமசியில் இந்தியாவை முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசாஸ்டர் டிப்ளமசி அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டுமே, அடுத்ததாக ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படின்னு கேட்டால் நான் இந்தியா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. நான் ரஷ்யா பக்கமும் இல்லை, அமெரிக்கா பக்கமும் இல்லை. ரஷ்யா சொல்கிறாங்க நீ அமெரிக்கா பக்கம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ரஷ்யா என்கிட்ட கேட்டதில்லை. ஆனால் அமெரிக்கா தான் தேவையில்லாமல் நீ ரஷ்யா பக்கம் நிற்கிறியான்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்தியர்கள் பக்கம் நிற்கிறோம். இந்திய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறோம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஜெட் வாங்குகிறோம். அமெரிக்காட்ட தான் கூடுதலாக இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெப்பன்ஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் அமெரிக்காட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
அதே நேரத்தில் நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய பொருட்களை ஏற்றுமதியும் பண்ணுறோம். இது மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே ஒப்பந்தமாக இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவை டீலில் விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தா S-400 நம்ம வாங்கணுமே, ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோமே. இதுதான் இந்தியாவினுடைய ஸ்ட்ராங், இதுதான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை எல்லா நாடுகளுமே சரிசமமாக வளர்ந்து விட்டார்கள், இல்லை எல்லாராலையுமே இப்படி ஒரு நிலைமை எடுக்க முடியும் என்றால் யாரும் எந்த நாட்டையும் நம்பி இருக்க வேண்டிய தேவை இருக்காது. இப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் உலக அரசியலில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம இருந்துட்டு இருக்கோம். அஜித் தோவால் அவர்களாக இருக்கட்டும், ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல நபர்கள், இதுக்கு பின்னாடி உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தே ஆர் நாட் ஒன்லி அ பொலிட்டிஷியன், அவங்க இந்தியாவினுடைய மிக முக்கியமான நபர்களாக இருந்தவங்க. ஒரு ஆள் இந்தியாவினுடைய உளவு பிரிவில் இருந்தவர், இன்னொரு ஆள் இந்தியாவினுடைய IAS IFS அப்படின்னு சொல்கிற மிக முக்கியமான பதவிகள்லாம் இருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், எப்படி ஒரு பிரச்சனையை கையாள வேண்டும், அரசியல்வாதிகள் எப்படி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இல்லை மேற்குலக நாடுகள் எந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுவாங்க, இது எல்லாம் தெரிந்து வந்தவங்க தான் 140 கோடி மனிதர்களுடைய முகமாக மாறி நிற்கக்கூடிய நபர்கள் தான் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வாத்தி ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஜேம்ஸ் பாண்டு அஜித் தோவாலர்களாக இருக்கட்டும். இது இந்தியாவினுடைய நிலைப்பாடு. ஸோ இந்தியா ஒரு சேஃபான இடத்தில் இருக்கிறது. இந்தியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா உக்ரைன் வார் வந்தாலும் சரி, சீனா தைவான் பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் இந்தியா சீனா பிரச்சனையே வந்தாலும் சரி, இந்தியா சேஃபாக தான் இருக்கும். இந்தியாவை சுற்றி நல்லவர்களை இல்லாட்டி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை யோசிக்க வைப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா சேஃபாக இருக்கா? இந்தியா மட்டும்தான் சேஃபாக இருக்கா, இல்லை இந்தியா எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்பு இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நான் இங்கே எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷத்திலிருந்து ஏரோ இந்தியா 2023 ஒரு மிக பிரம்மாண்டமான ஷோக்கு போக போகிறோம். ஸோ அதனுடைய லைவ் விளாக்ஸ் இல்லாட்டி அதனுடைய ஃபுட்டேஜஸ் எல்லாமே என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி நான் பகிர போகிறேன். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி இனிமேல் விளாக் அப்படிங்கிறது, அதாவது எங்கெங்கே போகிறோம், என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஷார்ட்ஸாக போட முடிஞ்சதெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டுருவோம். அப்படி இல்லாதது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு vlog சேனலில் இது கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு என்ன வரும், ஒரு வீடியோவாக வந்துடும். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.